அவரு சினிமாவில் நடிக்கக்கூடாது. ம். ஒன்லி மியூசிக் பண்ணணும். ஓகே. ஆனா சினிமாவில் நடிப்பதன் மூலமாக பல நடிகைகளோடு கிசுகிசு வந்துரும். ம். வந்தது. வந்துச்சு. ஆமா. கையலோட ஒரு கையலா யார் அவங்க கையல் ஆனந்தியோடு நிறைய ஆமா. கிசுகிசுக்கப்பட்டது. 2 பேரும் அதுக்கப்புறம் கல்யாணம் திவ்ய பண்ணிக்க போறேன். பாரதியோட ஆமா பயங்கரமா இருந்துச்சு. அப்படியெல்லாம் வந்தது. அதனால உங்களுக்கு வந்து சினிமாவில் நடிச்சாருன்னா இந்த மாரி கிசுகிசு வரும் அப்படிங்கிறனால தான் அவங்க வந்து சினிமாவில நீங்க நடிக்கக்கூடாது. ஒன்லி பாடணும். ம். ஒன்லி நீங்க பாடலாம். இல்ல மியூசிக் டைரக்டர் மியூசிக் ஆயிருங்க டைரக்டர். அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இத ஒரு அதுதான் காரணம்னு சொல்லப்படுது எனக்கு எனக்கு தெரிஞ்சு. ம். அதான் காரணமே உங்களுக்குள்ள அந்த ஒரு 2 பேருக்குள்ள ம். ஒரு பத்திக்க காரணம் அதுதான் சொல்றாங்க. ஒருவேளை அவரும் இப்போ நடிக்கிறத கொஞ்சம் குறைச்சிட்டு ஒரு மியூசிக் டைரக்டரா பெரிய லெவல்ல வர வேண்டியது. அதுக்கான ம். ஒரு நல்ல டேலண்ட் இருக்கு. ஆமா. இப்போ அவர் சொன்ன பண்ண ஒரு மாரி 50, 60 படம் பண்றாரு. எல்லா படமும் சூப்பர் டூப்பர் பண்ணியிருக்காரு. ம். உங்களுக்கு அ சமீபத்தில பண்ண 2, 3 படங்களும் நல்லா செம்மையா ஆமா. பண்ணியிருந்தாரு. அமரன்னு, அமரன் ஒரு அதுக்கப்புறம் படம். அமரனுக்கு ஒரு நல்ல அவருக்கு நேம் வந்திருக்கு. ம். மற்ற படங்களும் தங்கலான் அவர் தான் பண்ணாருன்னு ஆமா. நினைக்கிறேன். அதுக்கும் ஒரு பெரிய நேம் வந்திருக்கு. அதனால உங்களுக்கு வந்து அவர் அதில கொஞ்சம் கவனம் செலுத்தினா ஒரு அவர் ஹீரோவா நடிச்ச படங்கள் பெருசா போலன்னு போல. தெரியும். ஒரே ஒரு படம் தான் போச்சு. அது டார்லிங் போச்சு.